இந்து பெண்களை கொச்சையாக பேசிய தமிழக அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்து அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி பாஜக சார்பில் டிஐஜியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் பெரியாரின் பெருந்தொண்டர் திருவாரூர் கே. தங்கராசு நூற்றாண்டு விழா சென்னையில் கடந்த வாரம் நடைபெற்றது. அந்த விழாவில் அமைச்சர் பொன்முடி இந்து கடவுளின் மத சின்னங்களை விபச்சார தொழிலுடன் இணைத்து அவமதித்து அநாகரிகமாக பேசியிருந்தார். அவருடைய பேச்சுக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு தரப்பினர் தங்களது கண்டனங்களை பதிவு செய்துள்ள நிலையில் அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாஜக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் டிஐஜி சத்ய சுந்தரத்தை சந்தித்து புகார் மனு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு இந்து மதத்தை சார்ந்த பெண்களை சைனவம் வைஷ்ணவம் என்று அமைச்சர் பொன்முடி மிகவும் ஆபாசமான முறையில் பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சு மிகவும் கீழ்த்தரமானது, ஆபாசமானது, இந்து மக்களின் மத உணர்வை பாதிப்படைய செய்துள்ளது. எனவே இதனை கண்டித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாஜக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.